பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களோடு பேசும் இடைப்படும் இன்றைக்கும் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நாங்கள் தியானிக்க நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்டு கொண்ட கிருபையால் நன்றி. எங்களோடு பேசும் நாமத்தை நீர் மயப்படுத்தி கொள்ளும் கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மயம் உண்டாவதாக நாம் அனைவரும் தயவுசெய்து உட்காருவோம். இன்றைய தலைப்பு பெத்லகேமில் இருந்து ஆளுகை செய்கிற ராஜா, a ruler from Bethlehem. நம்மை ஆளப்போகிறவர் ஒரு அரசர். அவர் பெயர் இயேசு. ஆமென். அவர் முதலாவது தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசர், பிறகு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசராகவும் இருக்கிறார். உலகமே மறுபடியுமாக 1000 வருடம் மொனார்க் அரசர்களுடைய ஆட்சியில் வரப்போகுது. அரசர்கள் ஆள போகிறதுல ஒரே அரசர் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போகிறார். இந்த அரசர்களுடைய ஆட்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற இந்த உலகத்துக்கு ஒரு மாபெரும் நம்பிக்கை உண்டு என்பதை தான் மீகா தீர்க்கதரிசி இன்றைக்கு சொல்ல போகிறார். நாளைய சாப்டர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் அந்த அரசர் எங்கிருந்து வரப்போகிறார்னே சொல்ல போகிறார். எந்த ஊர்லேருந்து வரப்போகிறார் என்பதை பற்றி பேச போகிறார். ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய பர்வதம் என்கிறதை பற்றி பேச போகிறார். கர்த்தருடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கிற உயர்ந்த இடம் என்பதை பற்றி பேச போகிறார். உலகத்தில் உள்ள ஆளுகையிலே, உலகத்தில் உள்ள மக்கள் மத்தியிலே, உலகத்திலுடைய தலைமைத்துவத்திலே கடினப்பட்டு கொண்டிருக்கிற என் பிள்ளைகளே, உங்களை ஆளுகிற அரசர் வருகிறார் என்பதாக இன்றைக்கு மீகா தீர்க்கதரிசி நம் மத்தியிலே பேச போகிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லமா? இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு அரசர். ஆமென். அரசர், இங்கிலீஷில் த ரூலர், ஆளுகை செய்பவர். 2 பகுதிகளாக படிக்க போகிறோம். முதல் பகுதி சியோனுடைய நிலை, ஜியோனுடைய நிலை, சியோன் உடைய நிலை, புதுப்பிக்கப்பட்ட சியோனுடைய நிலை என்பதாக 1 to 8 வரைக்கும் பேச போகிறேன். 9ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம் வரைக்கும் புதுப்பிக்கப்பட்ட சியோனை அவர் ஆளுவது அல்லது சீர்படுத்தப்பட்ட சியோனும் கர்த்தரும் என்பதாக பேச போகிறேன். 2 பகுதிகளை நாம் தியானிக்க போகிறோம். there is hope in this chapter. திருச்சபையே, இதை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க. இது என்னமோ பின்னாடி நடக்க போகிறதுக்கு இல்லை, இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறதுக்காக கர்த்தர் நம்மிடத்தில் பேசி கொண்டிருக்கிறோம். God is talking with us today. God is talking with you today. மகளே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். மகனே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். முதல் பகுதி சியோனுடைய நிலை பார்க்கிறார். சியோன் தான் உலகத்தினுடைய மைய பகுதியாக இருக்க போகிறது என்பதை பற்றி பேசுகிறார். சியோனில் இருக்கிற ஆலயம், எருசலேம் தேவாலயம், சியோன் மலை மேல் கட்டப்பட்டிருக்கிற அந்த ஆலயம் தான் மையமாக இருக்க போகிறது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த ஆலயத்துக்கு ஓடி வர போகிறார்கள். அந்த ஆலயம் உயர்த்தப்பட்ட போகிறது. உயர்த்தப்படுறதுன்னா உயர்ந்த பில்டிங் மட்டும் இல்லைங்க, பேச்சே அது பற்றி தான். அந்த ஆலயத்தை பற்றி, அந்த ஆலயத்தை பற்றி, அந்த ஆலயத்தை பற்றி. அது அன்னைக்கு வரும்போது நான் ஆலயத்தை பற்றி பேசுகிறேன் என்று நினைப்பதில்லை. என் மகனே, மகளே, இன்னைக்கு அந்த ராஜா நம்மளை பார்த்து சொல்கிறார், என் ஆலயத்தை பற்றி நீ எப்போ பெருசாக பேச போகிற? இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பற்றி, அவருடைய ஆலயத்தை பற்றி பெருசாக பேசணுமா? ஒன்று சொல்லுகிறது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்று அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்மையே ஆலயமாக வைத்திருக்கிறார். அதை நம்ம பெருசாக எடுத்துட்டோமா? இரண்டாவதாக, இந்த ஆலயங்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு கூடாரத்துக்குள் வந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சபையை ஒரு ஆலயம் என்று சொன்னாரே, அதை நாம் பெரிதாக எடுக்கிறோமா? அதை பெரிதாய் பேசுகிறோமா? அதற்கு பெரிதான காரியங்களை செய்கிறோமா? இன்றைக்கு என்ன நடக்கிறது என்று தெரியாது. ஆனால் கடைசி காலத்திலே, ஹல்லேலூயா, என்ன காலத்திலே? at the end of the end times. எல்லாருக்கும் தெரியும், எண்ட் ஆஃப் த எண்ட் டைம்ஸ், உலக யுத்தம், 3வது உலக யுத்தம் வந்துவிடும். 3ஆம் உலக போர் வந்து விடும். அன்னைக்கெல்லாம் நம்ம ஒரு கேஸில் அடுப்பு பற்ற வைக்கிறோம், அதில் ஒரு தவா வைக்கிறோம், தெரியாமல் கையில் சுட்டுக்குது. எத்தனை பேர் துடிக்கிறோம்ல? ஒரு நாடு இன்னொரு நாடு போல் மேலே போடுற குண்டில் டன்னு கணக்கில் வெறி பொருளுங்க. ஒரு பட்டாசு கொளுத்துறோம், கையில் பட்டா சுட்டுக்குது. 1 டன் எடை உள்ள வெடிப்பொருளை
விமானங்கள், ஆளில்லா விமானங்கள் தாங்கி போய் வீடுகள் மேலே போடுது. 1 டன் 2 டன் மொத்த வீடுங்களே 25 அடுக்கு 30 அடுக்கு வீடுகள், பில்டிங்கள் சிதலமடைந்து போகிற அளவுக்கு இந்த யுத்தங்கள் நடக்குது. சாதாரண யுத்தம் இல்லை. ஒரு யுத்தத்தில் ஒரே ஒரு குண்டு ஒரு பகுதியை தாக்குச்சுன்னா அந்த பகுதி மீண்டும் கட்டப்பட 15 வருஷம் ஆகுமா? ஒரே ஒரு குண்டு ஒரு இடத்துல விழுந்துருச்சுன்னா, அணுகுண்டுலாம் விழுந்துருச்சுன்னா 100 வருஷம் பின்னாடி போக வேண்டியதுதான் அந்த மனிதர்கள் உயிர் பெற்று வருவதற்கு. இன்றைக்கு பேச்செல்லாம் உலகம் தன்னை அழித்து கொண்டிருப்பது தான். ஆனால் கர்த்தருடைய பர்வதம் ஒரு நாள் மேலோங்கி நிற்கும். கடைசி காலத்திலே யுத்தங்கள் இருக்கும், அணுகுண்டுகள் இருக்கும், எல்லாம் இருக்கும் என்று நினைக்கிற நாம் இவைகள் எல்லாவற்றிலும் மத்தியிலும் கர்த்தர் ஜெயித்து தன்னுடைய ஆலயத்தை பர்வதங்கள் மேல் ஸ்தாபிப்பார். அதுதான் நீங்களும் நானும் இந்த பிஸியான வேர்ல்டில் இன்றைக்கி ஆண்டவருடைய ஆராதனையில் உட்காந்துக்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தோணும், காலையில் மார்னிங் டியூஷனில் போய் ஏதோ மெசேஜ், ஏதோ பைபிள் வசனத்தை படிக்கிறது, நம்ம இது பண்ணானே அது பண்ணானே அப்படி போனானே. இன்னும் இல்லை மகனே, ஒரு நாள் முழு பேச்சே, மக்களுடைய பேச்சே, உலகத்தாருடைய பேச்சே, பிஸ்னஸ் மேனுடைய பேச்சே, பணக்காரர்களுடைய பேச்சே, படித்தவர்களுடைய பேச்சே, ரிசர்ச் சென்டரில் உள்ள பேச்சே கர்த்தருடைய ஆலயத்தை பற்றி தான் இருக்க போகிறது. ஆமென். ரிசர்ச் சென்டரில் யாருன்னா பைபிள் ஒரு வசனத்தை பற்றி பேச போகிறாங்களா? பிஸ்னஸ் சென்டர்ஸில் பைபிள் பற்றி பேச போகிறாங்களா? இல்லை. அதெல்லாம் தூரம் வைங்க, அதெல்லாம் மத ரீதியானது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, ஒரு நாள் இந்த மொனார்க், இந்த ராஜா ஆளுகை செய்யும்போது கர்த்தருடைய ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்படும். சொல்லலையே நீங்கள்லாம்? எனக்காக சொல்லுங்க. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். நான் ஒன்று ஃபாலோ பண்ணுவேன், நீங்களும் கூட ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் ஒரு புஸ்தகம் படிச்சுட்டு இருக்கேன்னு வைங்களேன், அந்த புக்கில் ஏதோ விளக்கம் கொடுத்துட்டே இருப்பாங்க. நடுவில் ஒரு வசனம் வரும், அந்த வசனத்தை மட்டும் வாய் திறந்து படிப்பேன். இப்போ பைபிள் புக்கு இல்லை நிறைய புக்ஸ் இருக்குல்ல, படிப்போம்ல, படிக்கும்போது கோட் பண்ணும்போது வசனத்தை கோட் பண்ணுவோம்ல, வசனத்தை மட்டும் கோட் பண்ணி படிப்பேன், மீதியெல்லாம் மனசில் படிப்பேன். ஏன்னா எனக்குள்ளே ஒரு எண்ணம், அதெல்லாம் படிக்கிறதுல பிரயோஜனம் இருக்குமான்னு எனக்கு தெரியாது, இதை வாயை திறந்து சொல்கிறதுல ஒரு பிரயோஜனம் இருக்கும். இப்போ நம்ம வசனத்தை ஒரு முறை சொல்லி பார்க்கலாமா? என் கூட சேர்ந்து சொல்லுங்கள். கடைசி நாளில் எப்படி இருக்குமா? 1 2 3 கோ. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் priority to God. It is the ultimate exaltation of God's temple. Ultimate exaltation. இனிமே இந்த ஆலயத்தை கீழே இறக்க போகிறதே இல்லை. This is God's final restoration. அன்னைக்கும் நீங்களும் நானும் மார்னிங் டிவோஷனுக்கு போவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு இந்த வயிறு வலி இருக்காது, தலைவலி இருக்காது, கஷ்டம் இருக்காது. அன்னைக்கும் பிஸ்னஸ் போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுவீங்க. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எருசலேமுக்கு போயிட்டு நேரடியாக ஆண்டவர் பேசுகிறத கேட்டுட்டு திரும்பி நம்ம வேலைக்கு போவோம். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு அவர் பேசுகிற இடத்துல நம்ம நின்று மாற்றி பேசிக்கிறோம். எதையும் பேச அவர் அனுமதிக்கலை. என் வார்த்தையை பேசுன்னு தான் சொல்லியிருக்காரு. உன் வார்த்தையை பேசுகிறதுக்கு நான் என் மேடையை கொடுக்கல. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவினால் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். உன் சொந்த கதையை பேசுகிறதுக்கு நான் மேடை கொடுக்கல. உன் சொந்த கதையை பேசுகிறதுக்கு, உன் சொந்த பிஸ்னஸை பண்ணுறதுக்கு, உன் சொந்த காரியங்களை பண்ணுறதுக்கு நான் உன்னை ஊழியத்துக்கு அழைக்கல, இந்த மக்களையும் கூட்டவில்லை. என்னோட அலுவலை அவரிடத்தில் பேசு. ஒரு நாள் ஸ்தாபிக்கப்படும் போது என் ஜனங்கள் என்னிடத்தில் வர வேண்டும். ஜெருசலேம் இஸ் கோயிங் டு பி த கேபிட்டல் ஆஃப் த மில்லியனியல் எர்த். 1000 வருட அரசாட்சி பூமியிலே வரும்பொழுது எருசலேம் தான் தலைநகராக போகுது. ஹெட் ஆஃபீஸ் அங்கே தான் இருக்க போகுது. இன்கம் டேக்ஸ் எங்கே தான் இருக்க போகுது? ஜெருசலேமில். உலகத்தில் இயேசுராஜா ஆட்சி செய்யும்போது சுப்ரீம் கோர்ட் எங்கே இருக்க போகுது? அங்கே தான் இருக்க போகுது. சுகமளிக்கும் சென்டர் எங்கே இருக்க போகுது? அதை நான் ஹாஸ்பிட்டல்னு சொல்ல மாட்டேன். சுகமளிக்கிற சென்டர் எங்கே இருக்க போகுது? அங்கே தான். நியாயாசனம் எங்கே இருக்க போகுது? அங்கே தான். அல்லையா? கர்த்தர் எங்கே இருக்க போகிறார்? இது தான் மல்கியா 4:1-3 தான். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1-3 வரைக்கும். ரெண்டுமே ஒன்றா வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், 2 பேருமே கர்த்தருடைய ஆவினால் ஏவப்பட்டிருந்தவர்கள். அவங்க எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை, கர்த்தர் ஒரு நாள் ராஜ்யத்தை ஸ்திரப்படுத்துவார். அல்லேலூயா. இட் இஸ் கால்ட் த க்ளோரியஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் நம்பிக்கை இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறோம், நம்பிக்கையாமல் நின்று கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் இந்த ஆலயத்தை தனக்கென நிரந்தரமாக்கி கொண்டிருக்கிறாரே, அதுவே மாபெரும் நம்பிக்கை. நம்மை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார், அதே மாபெரும் நம்பிக்கை. உலகத்திலிருந்து ஈர்த்தாரே, அதுவே மாபெரும் நம்பிக்கை. ஆனால் நம்ம ஆண்டவர் கையில் போர் ஆகிடுறோம்.
உலகத்தை பார்த்து சொல்கிறோம், உலகமே உங்கள் கையில் எல்லாம் இருக்குது, இந்த கர்த்தர் கையில் ஒன்றுமே இல்லையே கஷ்டத்தை தவிர என்று. இல்லை மகனே மகளே, உன்னை கர்த்தர் ஸ்திரப்படுத்தியிருக்கிறார், உன்னை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். இன்றைக்கு அவர் வார்த்தை நிலைநிற்கப்படும். ஆமென். இந்த சீயோன் பர்வதம் இப்படி இருக்க போகுது. அங்கே என்ன பண்ணுவாராம், ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி சேர்ப்பார், எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார். இந்த ஓடி வருவாளும் போது அன்னைக்கு மீகா தீர்க்கதரிசி சொல்லும்போது ஜனங்க ஓடுவாங்களா? ஜனங்க வர போகிறாங்க பாருங்கள். சூப்பர் சோனிக் ஏரோப்ளைன்ஸ்லாம் வந்து இறங்க போகிறாங்க. எப்படி? சூப்பர் சோனிக் 100 கிலோமீட்டர் ஒரு நிமிஷத்தில் போய் அடையுமா. சூப்பர் சோனிக் ஏரோப்ளைன்லாம் வருது. அது ஏர்போர்ட்லேருந்து கிளம்பாது. நம்முடைய வங்காள விரிகுடா அந்த மாதிரி இடத்துல ஒரு தளம் அமைச்சிருப்பாங்க. இது என்ன பண்ணோன்னா உங்களை இப்படி கொண்டு போவாது, மேலே கூட்டு போயிடும். எப்படி போயிடும்? நீங்கள் போகிற விமானம் எங்கே போவோம்? மேலே போயிடும். 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் எங்கே போயிடும்? மேலே. பூமியுடைய புவிப்பு சக்தியெலாம் தாண்டி, அட்மாஸ்பியர்லாம் தாண்டி மேலே போயிட்டு கரெக்டாக அமெரிக்காவுக்கு நேராக ஊந்துடும். என்ன பண்ணோம்? அது விழும்போது பத்திரமா கேட்ச் பிடிக்கிறதுக்கு அங்கே ஸ்ட்ரக்சர் இருக்கும். விழுந்ததுலேருந்து நம்ம இறங்கி வந்துடும். 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தில் அமெரிக்கா போயிடலாம். சூப்பர் சோனிக். இப்படி ஏறி அப்படி வானத்தில் பறக்கிறதுலாம் கிடையாது. வானத்தில் பறக்கினா காற்று தடுக்கும், அது தடுக்கும், இது தடுக்கும், அதெல்லாம் கிடையாது. எதுவுமே இல்லாமல் மேலே போயிட்டு அவ்வளோதான் ஓடி வருவார்கள். இந்த டெக்னாலஜிலாம் ஒருத்தர் அட்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களே, இல்லை, அவங்கவுங்க ஆலயத்துக்கு போயிட்டு ஆண்டவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு ப்ரே பண்ணிட்டு திரும்பி டியூட்டிக்கு ரிட்டர்ன் பண்ண தான் கர்த்தர் இந்த ஸ்பீடு டெக்னாலஜியை உண்டு பண்ணியிருக்கிறார். கை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்த போகிறோம். எஸ், எல்லா ஜாதிகளும் ஓடி வருவார்கள். அந்த வார்த்தையை நம்மளாம் சேர்ந்து சொல்லாமா? விசுவாசத்தோட எத்தனை பேர் சொல்றீங்க? எல்லா ஜாதிகளும் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். விசுவாசத்தோட எல்லா ஜாதிகளும், எல்லா ஜாதிகளும், எல்லா ஜாதிகளும் தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். சத்தமாக சொல்லுங்க, எல்லா ஜாதிகளும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஓடி வருவார்கள். நான் விசுவாசத்தோட சொல்றேன் இன்னைக்கு, எல்லா ஜாதிகளும், எனக்கு எல்லாரும் வரணும். எல்லா ஜாதிகளும், எல்லா ஜாதிகளும். ஆமென். and people shall flow into it அப்படின்னு இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கு. தமிழில் எல்லா ஜாதிகளும். 2ஆம் வசனத்தில் சொல்கிறார், திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து. இந்தியாவில் மட்டுமே 4635 ஜாதிகளுக்கு தான் 4635. எவ்வளோ? அதில் நீங்கள் நானெல்லாம் ஆளுக்கு ஒரு ஜாதியிலேருந்து வந்திருப்போம். அதில் ஒவ்வொருத்தரும் நான் தான் ஒஸ்தின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. நான் ஒரு ஆராய்ச்சியாளரை பார்க்கும்போது அவர் சொன்னார், நாங்கள் பாஸ்டர் பழைய டேட்டாவை சொல்கிறீங்க, கூட ஒரு 2000 கணிசமாக சேர்த்துக்குங்க, 6635 இருக்கும் இப்போ அப்படின்றார். ஆமென். எதுக்கு கர்த்தர் அப்படி வச்சிருக்காரு? எல்லாம் ஜாதி ஜாதியாக கர்த்தரிடத்தில் ஓடி வர வேண்டும் என்பதற்காகத்தான். ஹல்லேலூயா. ஒரு ட்ரைபா, ஒரு கூட்டமாக, ஒரு குழுமமாய் ஓடி வர வேண்டும். எங்கே ஓடி வர வேண்டும்? புறப்பட்டு நான் சொல்லுவாங்களா, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். எல்லாரும் ஆலயத்துக்கு வராங்களா? தன்னுடைய பிரச்சனைகளோடு வராங்க. ஆண்டவரே எனக்கு போதிங்கன்னு வர போகிறாங்களா? என்ன போதிங்க? எனக்கு போதி. இப்போ நம்ம கையில் பைபிள் இருக்குங்க. எனக்கு எப்போதும் பைபிள் திறக்கும் போது ஒரு தாட் வரும், என் பிரச்சனைக்கு தீர்வு இந்த புஸ்தகத்தில் இருக்குன்னு தோணும். என் பிரச்சனை பார்த்தா மேக்ஸாக இருக்கும், என் பிரச்சனை பார்த்தா ஃபிசிக்ஸாக இருக்கும், என் பிரச்சனை பார்த்தா முட்டி வலியாக இருக்கும். ஆனால் இந்த பைபிள் பார்க்கும்போது இந்த பைபிள் எனக்கு சொல்லும், உன் பிரச்சனைக்கு தீர்வு வேதத்தில் தான் இருக்கிறது. எடுத்துக்கலாமா? கையில் வேதத்தை சொல்லுங்கள். என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுங்கள், வேதத்தில் தான் இருக்குது. சொல்லுங்கள், என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேதத்தில் தான் இருக்குது. பயத்துக்கு தீர்வு எங்கே இருக்குது? வேதத்தில். கடனில் கஷ்டப்படுகிற நம்முடைய கடனை நீக்கும் பிரச்சனைக்கு தீர்வு எங்கே இருக்கிறது? வேதத்தில் இருக்கிறது. நம்முடைய கவலைகளை மாற்றக்கூடிய பலன் வேதத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்கிறது. அங்கே வாருங்கள், கர்த்தர் நமக்காக போதிப்பார். He will teach us. டீச்சர்களில் ரொம்ப உன்னதமான டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த டீச்சர் அந்த பாடம் எடுக்கிறதுனாலே அந்த பாடம் நமக்கு ரொம்ப பிடிச்சிடும். அந்த மாதிரி டீச்சர்ஸை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாத்தியாருங்களா, அவங்க அந்த கிளாஸ் எடுக்கிறதுனால நமக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா டீச்சரை விட எக்ஸலண்ட்டான டீச்சர் நம் தேவன் இருக்கிறார். அவர் தம் வழிகளை நமக்கு நேர்த்தியாய் போதிப்பார்.
அல்லேலூயா. என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு போதிப்பார். விசுவாசத்தோடு, கர்த்தர் எனக்கு போதிப்பார். சத்தமாக, கர்த்தர் எனக்கு போதிப்பார், கர்த்தர் எனக்கு போதிப்பார். வசனம் சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நான் உனக்கு போதிக்கிற மகளே, நான் உனக்கு போதிக்கிற மகனே, நீ பாட்டு எல்லாருக்கையும் அட்வைஸ் கேட்டு இருக்கிறிய, நான் அட்வைஸ் முழு உலகத்துக்கு அட்வைஸ் கொடுக்கிற என்னுடைய வேதம் இதோ உன் கையில் இருக்கிறது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்கு வழி இந்த வேதத்தில் இருக்கிறது. வேதத்தை தேடி 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 நீங்கள் வாசிச்சுட்டே இருங்க, பிரச்சனைக்கு தீர்வு வரும். உண்மையாகவே ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவரோட பைபிள் காலேஜ் கட்டுவதற்கு ஒரு லேண்ட் ப்ராசஸ்லாம் வாங்க வேண்டியது, அதற்குண்டான நிறைய தேவைகள் இருந்துச்சான். அதுக்கான ஒரு டிபேட் போகுது. மீட்டிங்கில் பெரிய பெரிய ஆளுங்களாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டத்தோட சேர்மேனே இந்த பாஸ்டர் தான். அப்போ இந்த பாஸ்டரை கூப்பிட்டாங்க, சார் வாங்க மீட்டிங்கில் பேசணும். 3 நாள் மீட்டிங். எத்தனை நாள் மீட்டிங்? ஏன்னா மில்லியன்ஸான மதிப்புகள் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு. சார் வாங்க பேசணும் அப்படின்ட்டாங்க. இவர் முதல் நாள் போய் உட்காந்தா அவங்க போடுற கணக்கு, அவர் பேசுகிறதுலாம் இவருக்கு புரியல. ஆனால் சேர்மேன் யார் தான் அந்த கூட்டத்துக்கு? இவர் தான். அப்போ ஆண்டவர் சொன்னாராம், இந்த கூட்டத்தோட உட்காந்து நீ 3 நாள் மாரடிக்க போறியா, ஏன் கூட வரியா? அப்போ அவர் மீட்டிங்லேருந்து எழுந்தாராம். எழுந்துட்டு சொன்னாராம், இந்த சேரை நான் காலியாக விட்டுறேன், நான் ஒரு 3 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீங்களே டிசைட் பண்ணிங்க, டிசைட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சைன் போட வரேன் அப்படின்ட்டார். எல்லாருக்கும் மூச்சு சின்னதாச்சு. என்ன இப்படி பெரிய மனசு அப்படி பண்ணுறாரு, ஹெல்ப் பண்ண மாட்டாரு, சப்போர்ட் பண்ண மாட்டாரு, இப்படி பண்ண மாட்டாரு, பொறுப்பெடுக்க மாட்டாரு, ஊயின்னு சொல்லிட்டாங்களாம். அவர் கிளம்பி போயிட்டார். போய் அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு மட்டுமே நான் 8 மணி நேரம் பைபிள் படித்தேன்றார். ஏன்னா இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு அங்கே தெரியும், இங்கே என்ன குழப்பம் வரும்னு எனக்கு தெரியும், இங்கே கையில் பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும், இங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்லன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் போய் கையில் பைபிள் திறந்து 8 மணி நேரம் நான் யோசித்தேன், 8 மணி நேரம் கூட பைபிள் படிக்க முடியும். 8 மணி நேரம் நான் பைபிள் படித்தேன். தலை சுற்றி போய் என் கதவை சாத்திட்டு நான் படித்தேன். 3 நாள் கழிச்சு கூப்பிட்டாங்க, சேர்மன் சார் வாங்க, என்னங்க பண்ண போகிறீங்க? எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சு, சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம லேண்டும் வாங்கிடலாம், பில்டிங்கும் கட்டிடலான்னாலாம். ஏன்னு கூட கேட்கல, போய் கையெழுத்து போட்டாராம். அவருக்கு தெரியும் என்னுடைய எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு கர்த்தருடைய வேதத்தில் இருக்கிறது. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? பைபிளை தூரம் வச்சுருவோம், ஸ்தோத்திர பலிகளை தூரம் வச்சுருவோம், நம்ம வாயை விரிவாய் திறந்து சண்டையில் ஸ்டார்ட் பண்ணுவோம் பாருங்கள், பெரிய பெரிய பிரச்சனைகளை கொண்டு போவோம். இன்றைக்கி எத்தனை பேர் முடிவு எடுக்க போகிறீங்க? ஒரு நாள் உலகமே ஆண்டவர் கையில் போய் பைபிள் சொல்லித்தானும் போது, இன்றைக்கி ஆண்டவர் தனியாக வந்து டியூஷன் மாஸ்டர் மாதிரி தனித்தனியாக நமக்கு பைபிள் சொல்லித்தராரு. எத்தனை பேர் அமர்ந்து அவர் பாதத்தில் கற்றுக்கொள்ள போகிறீங்க? அல்லேலூயா. எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு நல்ல அட்வைஸ் வேணும், நல்ல பேச்சு வேணும். யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணால் எல்லாரும் ஆளுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க. உங்களுக்கு சுகர் வியாதியா, இதை பண்ணுங்கள். அதில் நல்ல கருத்து இருக்கோ இல்லையோ, அவங்களுக்கு நிறைய பேர் பார்க்கணுன்றதுக்காக அட்ராக்டிவாக போடுறாங்க. ஆனால் வேதம் அட்ராக்டிவாக இல்லை, உண்மையில் உதவி செய்கிறதா இருக்கிறது, தேனிலும் தேனாக இருக்கிறது. ஆமேன். உலகத்துள்ள மக்கள் எங்கே வருவார்களாம்? வேதத்தை கற்றுக்கொள்ள வருவார். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து, he shall judge among many people. எங்களுக்கு நீங்கள் யாருங்க சொல்கிறது அப்படின்னு கேட்க முடியாத அளவுக்கு, எனக்கு நீங்கள் நியாயம் தீருங்கள் என்று ஜாதி ஜாதியான ஜனங்கள் வந்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். தப்பு பண்ணவங்களை என்ன பண்ணுவார்? யாரை? பலத்த ஜாதிகளை. பலத்த ஜாதிகளை நம்ம கடிந்து கொள்ள முடியாது, ஏன்னா அவங்க பலமாக வந்து நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, கூட்டமாக வருவாங்க. அதனால் என்ன சொல்லுவோம்னா, சரி போ. இல்லை, பலத்த ஜாதிகளையும் அவர் கடிந்து கொள்வார். தவறு செய்தால் கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகும். ஆமேன். ஒரே இரும்பு தான், அந்த இரும்பில் கத்தி செய்கிறாங்க, அதே இரும்பில் மண்வெட்டி செய்கிறாங்க. இதில் எதனால் லாபம் அதிகம் மனிதன் வாழ்வதற்கு? லிசன் பண்ணுறீங்களா? ஒரு இரும்பு இருக்குது, அந்த இரும்பை எடுத்து ஒரு மனிதன், ஒரு தட்டான், ஒரு பிளாக் ஸ்மித் தட்டி கத்தி ஆக்குறான். இன்னொருத்தன் அதே இரும்பு எடுத்து மண்வெட்டி ஆக்குறான். இதில் எதில் லாபம் இருக்குது சொல்லுங்கம்மா? மண்வெட்டி. எத்தனை ஆயிரம் மண்வெட்டிகள் செய்யறதுக்கு பூமியில் உள்ள இரும்பு உபயோகப்படுத்தப்படுகிறது? எத்தனை ஆயிரம் ஏவுகணைகள் செய்வதற்கு இரும்புகள் உபயோகப்படுத்தப்படுது? ஒரு ஏவுகணை செய்ய உபயோகப்படுத்துகிற இரும்பு இந்த இந்தியா ஃபுல்லாக இருக்கிற மண்வெட்டி செய்கிறதுக்கு விட பல மடங்கு ஜாஸ்தி. ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய இரும்பு
உன்னுடைய ஞானம் பட்டயம் செய்வதற்காக அல்ல, ஏவுகணை செய்வதற்காக அல்ல, மண்வெட்டிகள் செய்வதற்காக, டிராக்டர் செய்வதற்காக, ப்ளவிங் மிஷின் செய்வதற்காக. ஆக என்னன்னா, அழிக்கிற சக்தி அல்ல, வாழ வைக்கிற சக்தி தான் பெருகும் அவர் ராஜ்யத்தில் என்பதை கர்த்தர் சொல்கிறார். உங்கள் ஈட்டிகளை அறிவாள்களாகும். ஈட்டிபி இப்படி குத்த வர ஈட்டினா ஆயிடுது அறிவாள். எதை அறுப்பதற்காக? கதிர்களை அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. ஆக ஆண்டவருடைய ராஜ்யத்தில் 1000 வருட அரசாட்சியில் மிலிட்ரி எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஸ்டாப் பண்ணுவார். எதுக்கு மிலிட்ரி? சிங்கத்தோட சண்டை போகிறதுக்கா? புலியோட சண்டை போகிறதுக்கா? டைனோசர் கூட சண்டை போகிறதுக்கா? எதுக்கு அந்த நாடுகளில் மிலிட்ரி இருக்குது? இன்னொரு மனுஷன் கூட சண்டை போடுவதற்காகத்தான். இயேசு ராஜாவோட 1000 வருட அரசாட்சியில் அதை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுவார். அவர்களைத்தான் கூப்பிட்டு லேவியராகவும் ஆசாரியர்களாகவும் ஊழியக்காரர்களாகவும் அவரை ஆராதிக்கிறவர்களாகவும் மாற்றுவார். சண்டை மனிதனுக்கு மனிதன் இடுவதல்ல, சண்டை தேவனுக்கும் சாத்தானுக்கும். அந்த இடத்துல பட்டயம் உதவாது, இயேசு என்கிற நாமம் உதவும். ஆமேன். கம்ஃபர்ட் பாருங்க, கம்ஃபர்ட் பாருங்க. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும். அப்படி என்னையா திராட்சை செடியில் அவ்வளோ நிழல் இருக்குமா? எனக்கு தெரில, நான் போய் இருந்ததில்லை. ஏசியில் இருந்தால் தும்பல் வரும், சளி பிடிக்கும். போன் டென்சிட்டோமெட்ரின்னு ஒன்று இருக்குது. ஏர் கண்டிஷன்லேயே ஒரு நாளைக்கு இத்தனை ஹவர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்களோட எலும்புலாம் தேஞ்சு போயிடுமா. நமக்கு தெரில, நம்ம ஆனால் ஜில்லுன்னு இருக்கிறோம், நமக்கு தெரியும். ஆண்டவர் எந்த நிழலில் கொண்டு போய் வைப்பாரா? திராட்சை செடின்னு. தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாயுதை சொல்லிட்டு பயப்படுத்துவார் இல்லாமல், பயப்படுத்துவார் இல்லாமல். ஒரு மாந்தோப்புக்குள்ளே போகிறீங்க, இது வரைக்கும் நீ அந்த தோப்புக்குள்ளே போனதில்லை. தைரியமாக துணிச்சலாக எத்தனை பேர் போவீங்க? பார்த்து பார்த்து போவீங்க. பார்த்து இலைக்குள்ளே பாம்பு இருக்க போது, பல்லி இருக்க போது, பூரா இருக்க போது பார்த்து போவீங்க. பார்த்து தானே போவோம். முள் இருக்க போது, பல்லி இருக்க போது. அந்த மாந்தோப்புக்கு சுற்றி வேலி போடலன்னா தூங்க மாட்டோம். ஏன்? எந்த பக்கம் தான் திருட வந்துட போகிறான். அப்படி ஒரு நிலை இல்லாதபடிக்கு, பயப்படுத்துவார் இல்லாதபடிக்கு ஆண்டவருடைய சர்விலன்ஸ் இருக்கும். சிசிடிவி கேமரா என்ன நடக்குதுன்னு பார்த்து தான் சொல்லணும். ஆனால் ஆண்டவருடைய சிசிடிவி சர்விலன்ஸ் கேமரா ஒன்றும் நடக்காமல் பாதுகாக்கவும் செய்யும். நம்மை பாதுகாக்கும். பறந்து காக்கிற பட்சி போல் இஸ்ரவேலை பாதுகாக்கிறது. இதோ இஸ்ரவேலை காக்கிற உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 1000 வருட அரசாட்சியினுடைய ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு சாப்டர் தான் இந்த மீகா 4ஆம் அதிகாரம். சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். தாங்களும் நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், ஆளாளுக்கு ஒரு நாமத்தை எடுத்துகிட்டு வர போகிறதில்ல. பூமி எங்கும் ஒரே நாமம் கொடுக்கப்பட்டாயிற்று, அவர் தான் இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இயேசு ஒரு தனி மனிதனுடைய தேவனாய் மாறப்போகிறார். நான் சொல்ல போகிறேன், இயேசு என்னை ரட்சித்தார்னு. இயேசு என்னை ரட்சித்தார். அவர் ஒரு கை தான் இருக்குது, அதனால் அந்த கையை வச்சு என்னை ரட்சித்தார். இந்த சிஸ்டரும் சொல்லுவாங்க, இயேசு என்னை ரட்சித்தார். எப்படிங்க? அதான் நம்ம இயேசு. ஒவ்வொருத்தர் மேலேயும் அவருடைய பெயர் தனிப்பட்ட ரீதியை எழுத முடியும். அதனால்தான் அவர் வித்தியாசமானவர், அவர் விளையாட பெற்றவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஒரு தனி மனிதனின் தெய்வம், ஒரு தனி மனிதனின் தெய்வம், ஒரு தனி மனிதனின் தனித்துவ தெய்வம். எனக்கு என்னுடைய தனிப்பட்ட ரட்சகராகிய இயேசு ஒரே நேரத்தில் எனக்கும் தனிப்பட்ட ரட்சகராக இருப்பார், உங்களுக்கும் தனிப்பட்ட ரட்சகராக இருப்பார். எத்தனை அவதாரமாக இருப்பார் எனக்கு தெரியாது. இன்றைக்கி 600 கோடி பேர் இருக்கிறார்கள். 600 கோடி பேரையும் காப்பாற்றுகிற ஒரு ரட்சகர் உண்டு என்றால் இயேசு. அதே இயேசு, வேற யாராலையும் அது பண்ண முடியாது. அவன் ஒருவன் தான். ஆனால் என் தேவன் அத்தனை பேருடைய ரட்சகர். அவனவன் தன் தன் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டுன்னு சொல்வது, அவனவன் இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு படிக்கலாமா? என்றென்றைக்கும் சொல்லுங்கள், என்றென்றைக்கும், என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் நடப்போம். சண்டே நடப்பேன், மண்டே நடக்க மாட்டேன், டியூஸ்டே நடப்பேன், வெட்னஸ்டே நடக்க மாட்டேன்ல. என்றென்றைக்கும் என் தேவனுடைய நாமம். சொல்லுங்கள், நெற்றியில் கை வச்சு சொல்லுங்கள், என் தேவனுடைய நாமத்தை. என் தேவன், ஏன்னா அவருடைய நாமம் நம்ம நெற்றியில் போடப்பட்டிருக்குமா? என் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பேன். அல்லேலூயா. இந்த நெத்தி ரொம்ப முக்கியமான பகுதிங்க. நெத்தி ரொம்ப முக்கியமான பகுதி. இதில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஏன்னா நெத்தி சுருக்கமாக இருக்குது, என்ன இங்கே கருப்பாக இருக்குது, என்ன இங்கே லேசாக ஸ்க்ராட்ச் இருக்குது, என்ன பொட்டு வச்சுருக்கீங்க, என்ன இப்படி வச்சுருக்கீங்க அப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்பாங்க. எது காட்டுறதுக்கு? நான் இதுதான், ஐ ஆம் திஸ் அப்படின்னு காட்டுறது. நான் இந்த இடத்துல யாரோட பேர் இருக்குமா? நம் தேவனுடைய
நாமம். ஹல்லேலூயா. இந்த நெத்தியை இன்றைக்கி ஆண்டவருக்கு பிரதிஷ்டை பண்ணிடலாமா? இந்த நெத்தியை என் இயேசுக்கு நான் பிரதிஷ்டை பண்ணுறேன். இந்த நெற்றியை என் தேவனுடைய நாமம் எழுதப்படுவதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். என் தேவனுடைய நாமத்தை நான் பற்றி கொண்டு நடப்பதற்காக இந்த நெற்றியை அர்ப்பணிக்கிறேன். ஹல்லேலூயா. எஸ், ஆண்டவருடைய ரீஹாபிலிட்டேஷன் பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்நாளிலே நான் நொண்டியானவனை சேர்த்து தள்ளுண்டவனையும் தீங்கு அனுபவத்தையும் கூட்டிக் கொள்ளுவேன். நொண்டியானவனை மீதியான ஜனமாகும், தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சியோன் பர்வதத்தில் இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். பலவீனமான பீப்புளை, வீக்கானவர்களை, I will assemble the weak ones. Hallelujah. I will assemble the one that is afflicted. தள்ளப்பட்டவர்களையும் பலவீனமானவர்களையும் நான் சேர்த்துக் கொள்வேன். ஒதுக்கி விடப்பட்டவர்களின் தேவனாய் நான் இருப்பேன். அன்னைக்கு சொல்கிறார்னா, இன்னைக்கு என் மகனே என் மகளே, நீ ஒதுக்கப்பட்ட நிலையில் இருந்தால் உன்னை சேர்த்துக்கொள்ள உன் தேவன் இருக்கிறார். அவர் பெயர் தான் இயேசு. ஹல்லேலூயா. ஆமேன். எப்போல்லாம் நீங்கள் லெஃப்ட் அவுட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, உங்களை யார் விட்டாங்களோ அவங்க பின்னாடியே போய் அவங்க காலில் வந்து அவங்க ஃப்ளோர் மேட்டாக மாறிடக்கூடாது. அவங்க நசுக்கி துவச்சி தூக்கி போட்டு வேறு மேட் வாங்கிட்டு போயிடுவாங்க. என்ன பண்ணுவாங்க? புது மேட் வாங்கிட்டு போனாங்க. ரொம்ப அழுக்காயிடுச்சு, என் காலையே அழுக்கு பண்ணுதுப்பா. என்ன பண்ணுது இந்த மேட்டு? என் காலையே அழுக்கு பண்ணுது. தூக்கி போட்டு என்ன பண்ணலாம்? புது மேட். நம்ம மேட்டு போல் பார்க்காம ஒரு ஆத்மாவாய் பார்க்கிற ஒரு ஆத்ம நேசர் ஒருவர் உண்டு. தள்ளப்பட்டவர்களை சேர்க்கிற தெய்வம். We should be careful to deal with our problems. Whenever you feel afflicted, whenever you feel left out, you should assemble toward God. நீங்கள் கர்த்தர்கையில் வந்து சேரணும். That is the assembly point. உங்கள் ஜெப அறை, நீங்கள் ஜெபிக்கிற இடம், உங்களுக்கும் கர்த்தருக்கும் உள்ள அந்த இடம், அதுதான் அசம்பிளி பாயிண்ட். அந்த இடத்தில் நீங்கள் வந்தடைந்து அவரிடத்தில் வந்து சேர வேண்டும். உங்கள் பலவீனமான நேரத்தில் 7th verse நொண்டியானவன் என்று சொல்லப்பட்டிருக்குது. எஸ், அது வந்து மார்பிடிட்டி என்று சொல்வார்கள். மார்பிடினா ஏதோ ஒரு பகுதி செயல்படவில்லை என்ற அர்த்தம். ஆமென். ஏதோ ஒரு பகுதி செயல்படவில்லை, ஏதோ ஒரு பகுதி கையோ காலோ ஊனமுற்ற நிலை, அதான் மார்பிடிட்டி. மார்டாலிட்டினா செத்து போயிட்டாங்க, மார்பிடிட்டினா ஊனமுற்று இருக்கிறாங்க. எதிலே நாம் ஊனமுற்று இருக்கிறோமோ, எதிலே நம்மால் செய்ய முடியாமல் போகிறதோ, எதிலே செயல்பட முடியாமல் தவிக்கிறோமோ, கர்த்தர் இன்றைக்கு நம்மை சேர்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். நமக்கு நம்பிக்கை ஊட்டுகிறார். ஆமென். ஆமாம், நம்முடைய பலவீனம் நம்மை உலகத்தை விட்டு தான் தூர தள்ளுமே தவிர கர்த்தரை விட்டு தூர தள்ளாது. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அந்த பலவீனத்தையும் பெருசாக எடுக்கக்கூடாது, அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. பலவீனம் இந்த யாரிடம் கூட்டி கொண்டு வந்திருக்கு? இன்றைக்கே நம்ம ஆலயத்துக்கு வந்துக்கிறோம், இன்றைக்கே ஊழியத்துக்கு வந்துக்கிறோம். நமக்கு தெரியும் வெளி உலகத்தில் இருந்தால் நேற்றுக்கு சத்து போயிருப்போம். இங்கே கூட்டு வந்து நம்மை உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார், நம்ம நிம்மதி கொடுத்து கொண்டிருக்கிறார், நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். உலகம் நம்ம ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில், எல்லாம் கைவிட்ட நேரத்தில் இந்த கர்த்தர் மாத்திரம் தான் நம்ம ஏற்றுக்கொண்டார். துரத்துண்டவனை அவர் சேர்த்துக் கொள்வார். He will assemble those who have been cast far off. தொலை தூரத்தில் ஓடி போனவனை கூட கூட்டி சேர்த்து ஒரு பலத்த ஜாதியாய் மாற்றக்கூடிய திறமை நம் தேவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய மதர் சர்ச் பார்த்தோன்னா, என்னுடைய ஆவிக்குரிய தாய், அவங்க வந்து புத்த மதத்தை தழுவுகிறவர்கள். என்னைக்கு ஆண்டவரை ஏற்றிட்டாங்களோ அவங்கள ஆண்டவரை விட்டு துரத்திட்டாங்க. முதல் வேலை சொத்து உனக்கு கிடையாதுன்ட்டாங்க. சொத்து கிடையாது. தன்னுடைய சொந்த வீட்டில் கூட வசிக்க முடியாத அளவுக்கு வெளியே துரத்திட்டாங்க. பல பாடுகள், ஏறக்குறைய 20 ஆண்டு பாடுகள். ஆமீன். கர்த்தர் அவர்களை சேர்த்து கொண்டார். இன்றைக்கி யாரெல்லாம் துரத்துனாங்களோ அவங்கள தான் சர்ச்சில் மெயின் மெம்பராக இருக்காங்க. துரத்துனதுக்கு என்ன பண்ணுறாங்க? சாரி கேட்குறாங்க. இவங்களாம் துரத்திட்டாங்கன்னு ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனால் கூட இந்த அளவுக்கு ஜெயம் வராது. கர்த்தர் கையில் வந்தால் தான் நம் பாதை வெற்றியின் பாதையாக இருக்கும். அவர் மாத்திரம் சொன்னார், உன் சத்துருக்களுக்கு முன்பதாக நான் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம். என்னுடைய ஆவிக்குரிய கிராண்ட்ஃபாதர், தாத்தா, ஆமாம், எந்த நாட்டிலே கொக்கோ கோலா கேன் குடிச்சிட்டு போட்டதெல்லாம் எடுத்து போட்டு பிழைப்பு நடத்தி கொண்டு இருந்தாரோ எல்லாரும் அவரை துரத்திட்டாங்க. அவமானங்கள். ஆமாம்,
அவர் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போன இடத்துல அவமானங்கள். கர்த்தரை பிடித்து கொண்டார். இன்றைக்கு அந்த சபையில் 18,000 பேர், 16,000 பேர், நூற்றுக்கணக்கான கிளை சபைகள். யாருங்க சேர்த்துக்கிட்டது? எப்போ சேர்த்துக்கிட்டாரு? பலவீனமான நேரத்தில், ஊனமுற்ற நிலையில், மனது ஊனமுற்ற நிலை. ஆமீன். ஆமாம். பிரெட் ஆஃப் லைஃபோட சேர்மன், தாய்வான் உள்ள மலைகளில் ஆடு மேய்க்கிறவர். அவர் ஆடு மேய்ச்சிட்டு மலையிலேருந்து இறங்கும்போது யாரோ ஒருத்தர் ட்ராக்ஸ் கொடுத்து, இங்கே கூட்டம் நடக்குது, வா ஜீசஸ் உன்னை நேசிக்கிறார். அப்படியா? ஜீசஸ் நேசிக்கிறாரா? ஜீசஸ்க்கு என்ன பிடிக்குமா? என்ன போய் பிடிக்குமா? ஆட்டுக்காரனை வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. இன்றைக்கு 75 நாடுகளில் திருச்சபை இருக்கிறது. யாருங்க பலவீனமானவனை காப்பாற்றுகிற தேவன்? யாருங்க ஊனமுற்றவர்களின் தேவன்? யாருங்க அனாதைகளின் தேவன்? யாருங்க கைவிடப்பட்டவர்களின் தேவன்? யாருங்க தோற்று போனவர்களின் தேவன்? அவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அவர் நாமம் உங்கள் நெற்றிலும் நெற்றிலும் தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவர் பெயர் இயேசு. ஹல்லேலூயா. இந்த இயேசுவை நீங்கள் பார்த்துட்டீங்க, என்ன போஸ்டிங் கொடுப்பீங்க? என்ன போஸ்டிங் கொடுப்பீங்க? நீங்கள் தான் எங்கள் சர்ச்சோட தலைவர். சின்னதாக இருக்குதா போஸ்டிங்? ஒரே போஸ்டிங், நீங்கள் தான் ராஜா. அதோட பெருசு எதுனாகுதா? இன்னொன்று எக்ஸ்ட்ரா, நீர் தான் ராஜாதி ராஜா. நம்ம ஆண்டவரை பார்க்கும்போது கூட நான் வந்து கிங்குன்னு சொல்ல மாட்டேன், கிங் ஆஃப் கிங்ஸ் இங்கே வாங்கணுவேன் இல்லை, கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ். ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாய் இருக்கிறார், கர்த்தாதி கர்த்தருமாய் இருக்கிறார். அவரை ராஜான்னு கூப்பிடக்கூடாது. என்ன சொல்லணும்? ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லணும். இனிமேல் துதிக்கும் போது என்ன சொல்லுங்க? ராஜாதி ராஜா. அப்போ ஜீசஸ் வந்து நீ பார்த்தா தலையில் கிரீடம் இருக்காது. இப்போ ஜீசஸ் வந்தானா தலையில் கிரீடத்தோடு வரமாட்டார், சிலுவையோடு வருவார். யாரும் அவரை ராஜான்னு சொல்ல மாட்டாங்க. நீங்களும் நானும் சொல்லுவோம், ஏன்னா நமக்கு தெரியும் வரலாறு, பின்காலம், ஃப்யூச்சர் நமக்கு தெரியும். ஒரு நாள் இவர் தான் ராஜாவாய் மாறப்போகிறார். அன்றைக்கு நான் இவருடைய பிரஜையாய் மாறப்போகிறேன். அன்றைக்கல்ல, இன்றைக்கு நான் மாறிவிட்டேன். இன்றைக்கே எங்கள் ராஜா இன்னும் கிரீடம் போடல, இன்னும் முடி சூடலை, இன்னும் பதவியேற்பு பிரமாணம் எடுக்கலை, இன்னும் பதவி ஏற்கலை. ஆனால் எனக்கு தெரியும் இவர் தான் ராஜாவென்று. இன்றைக்கே அவரை பிடித்து கொண்டு நான் நடக்கப் போகிறேன். ஆம், நான் பலவீனமானவன் தான், நான் ஊனமுற்றவன் தான், நான் துரத்தப்பட்டவன் தான், நான் தள்ளுண்டவன் தான். ஒரு நாள் என் ராஜா என்னை ஏற்றுக்கொண்டு எனக்கு என்றென்றைக்கும் ராஜாவாக இருப்பான். ஆமீன். எத்தனை நாளைக்கு இயேசு உங்களுக்கு ராஜாவாக வேணும் சொல்லுங்கள்? உயிர் உள்ள வரை சொல்லமா? இல்லை, என் ஆத்துமா வாழும் வரை. சூப்பர். என் ஆத்துமா வாழும் வரை, எனக்கு சுயநினைவு என்று ஒன்று இருக்கும் வரை நீர் தான் ராஜா. ஆமாம், இந்த கை உனக்கு தான் வணங்குது சாமி. இயேசு எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரில, இந்த கூட்டத்தில் எங்கே நின்றுக்கிறாருன்னு எனக்கு தெரில. அவர் எங்கேயும் தன்னை வெளிப்படுத்த மாட்டார். நம்ம எல்லாரை காட்டிலும் ரொம்ப தாழ்மையானவர் இயேசு. இந்த மேடையில் கூட வந்து நிற்கல பாருங்கள். இது யார் மேடை? தான் அவர் மேடை. இது யார் பியானோ? அவருது. இந்த கூட்டத்தில் மெயின் பர்சன் யார்? அவர். இந்த பூமி யாருது? அவருது. எங்கன்னா வந்து கேட்டாரா, இது என் வீடு நீ போ, என் அரங்கம் போன்னு எல்லாரும். அவ்வளோ தாழ்மையானவர் அவர். இந்த நடுவில் எங்கே நின்று என்னோட மெசேஜ் அவர் கேட்டுனுக்கிறாருன்னு தெரில. அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறேன், நீ நித்திய காலமாய் நிரந்தரமாய் இந்த அடிமைக்கு ராஜா. நான் உன்னுடைய பிரஜை. உன் காலிலே அமர்ந்து கொண்டு உன் காலை வழிபடுவதை காட்டிலும் எனக்கு வேறு எந்த வேலையும் வேண்டாம் மன்னாதி மன்னனே. ஹல்லேலூயா. நீங்களும் இதை தான் ஜீசஸ் கையில் சொல்லணும். காற்று பார்த்து தான் ப்ரே பண்ணுவீங்க, மறந்துடாதீங்க. இந்த காற்றுல ஆக்சிஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, நிறைய இருக்குது, நிறைய கேஸஸ் இருக்குது. ஆமாம், இது எல்லாத்துக்கும் நடுவில் அதுங்க எப்படி என் கண்ணுக்கு தெரியலையோ, என் இயேசுவும் என் கண்ணுக்கு தெரியாமல் இந்த காட்டின் நடுவே இருக்கிறார். அவர் தான் என் ராஜாதி ராஜா. துரத்துண்ட மக்களை சேர்த்துக்கொள்ள 8ஆம் வசனத்தில் சொல்கிறார், மந்தையின் துர்கமே, சியோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எலிசரம் குமாரத்தினிடத்தில் வரும். இப்போ நம்மலாம் 8th verse வந்துட்டோம். ஜீசஸ் ராஜாவாகிவிட்டார். ஜீசஸ் ராஜாவாகிட்ட பிறகு பெருமை யாருக்குங்க? இவங்களாம் சிட்டியில் இருக்காங்க, அரண்மனையில் இருக்காங்க. யாரா? அவள் தான் சியோனின் குமாரத்தி, எருசலேமின் குமாரத்தினிடத்தில் வரும். இப்பொழுது நீ சத்தமிட்டு கதறுவான, நீ ராஜாவான உன்னிடத்தில் இல்லையோ? உன் ஆலோசனைக்காரர்கள் அழிந்து போனார்களும், பிரசவிக்க ஸ்திரீக்கு ஒத்த வேதனை உனக்கு உண்டாகும். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். எந்த ராஜாவை பற்றின பெருமை நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு இயேசு ராஜாவை பற்றின பெருமை தான் இருக்க வேண்டும். நாம் தான் அந்த சியோன் குமாரத்திகள், நாம் தான் அந்த சியோன் குமாரர்கள். இன்னும் நம்ம சியோனில் போய் செட்டில் ஆகலை, இன்னும் 1000 வருட சாட்சியில் செட்டில் ஆகலை. ஆனால் அதை பற்றின பறைசாற்றுதலை இன்றைக்கு செய்து கொண்டு இருக்கோம். ஒரு காலத்தில் உலகத்தை எங்கள் மன்னன் ஆளப்போகிறார், அவருடைய பிரஜை நான்.
இது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு விஷயங்க. நம்ம உயிரோடு இருந்தோம்னா அப்படியே பிரஜையாக்கிப்பார், செத்துட்டோம்னா உயிரோடு எழுப்பி பிரஜையாக்குவார். எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேண்டும்? எல்லாரையும் இல்லை, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. ஆமென். எக்கால சத்தம் தொனிக்கும் போது கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். எழுந்துனா பண்ணுவாங்க, அவரை எதிர்கொண்டு போவார்கள். யாரை எதிர்கொண்டு போவார்? ராஜாவை. ராஜாவோட பேண்ட் அங்கே இருக்கும், ராஜாவோட ட்ரம்பட் தொனிக்கும். ராஜாவோட ட்ரம்பட் தொனிக்கும் போது மக்கள் வரணுமே. ஒரு கூட்ட மக்கள் நாம் மறுரூபமாகி போவோம், ஒரு கூட்ட மக்கள் மரித்து வருவார்கள். நம்ம மறுரூபம் இப்படி போகிறதுக்குள்ளே மரித்தவங்க முன்னாடி வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஹானர் கொடுக்குறாரு. எனக்காக வாழ்ந்து நீ செத்து போயிட்ட, ஃபஸ்ட்டு நான் உன்னை பார்க்குறேன். உயிராக இருக்கிறவன் கண்ணை திறந்துனே இருக்கிறான், மாற தான் போகிறான். நீ கண்ணை மூடிட்டு இருந்த, உன்னை முதலாவது பார்க்கிறேன் என்று ஒவ்வொருவரையும் வாழ வைக்கிற தேவன். கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? இப்போ சியோன் குமாரத்திக்கு சொல்லுகிறார். ஆனால் மீகா சொல்கிறது வருங்காலம் தான். பட் நிகழ்காலத்தில் இவங்க பிரச்சனை. ஏன்னா ஆண்டவரை நம்பலை. இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம்? பாபிலோன் மன்னன். பாபிலோன் மன்னன் இவர்களுக்கு விரோதமாக கர்த்தரால் எழுப்பப்பட்டவன். நீ ராஜாதி ராஜாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவை வெறுத்தபடியால் நீ அங்கே அவர்களிடத்துக்கு அடிமையாய் போகப்படுவாய். நீ பாபிலோன் வரைக்கும் போக வேண்டும். யூ ஹேவ் டு ஃபேஸ் யுவர் ப்ராப்ளம். ஏன்னா உன் நாடு கர்த்தரை தேடவில்லை. திருச்சபையை புரிஞ்சுங்க. நான் ப்ராப்ளம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவர் கையில் வந்துட்டேன், ஆண்டவர் கையில் வரமாட்டேன் அப்படின்னா, இஃப் வி ஆர் நாட் கோயிங் டு சரண்டர் டு காட், ஸ்டில் வி ஹேவ் டு சரண்டர் டு சம்ஒன். நல்லவங்கையில் அடி வாங்கணும் தப்பு பண்ணா, இல்லைனா கெட்டவங்கையில் செத்து போயிடணும். கெட்டவனு நான் சொல்லி தான் அடிக்கிறான். நீ தப்பு பண்ணாதனால உன்னை என்ன பண்ணுறேன்? சாகடிச்சிடறேன். நல்லவங்க என்ன பண்ணுறாங்க? சாகடிக்க மாட்டாங்க, அடிப்பாங்க, கொட்டுவாங்க, அப்படி தானே? தண்டித்து விட்டுருவாங்க, தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்? நல்லவங்க அப்படி தான் தீர்ப்பாங்க. உன்னை திருந்துறதுக்காக 20 வருஷம் ஜெயிலில் போடுற, 10 வருஷம் போடுற. ஆனால் கெட்டவன் அப்படியே போடுவான், உன்னை 20 வருஷம் கட்டி போகிறான், இல்லை கொன்றுவான். இன்றைக்கி நல்லவர் பாதத்திலே விழுவோம், அவருடைய அரவணைக்கும் கரத்திலே விழுவோம். அவர் நம்மை நடத்துவார். பாபிலோனுக்கு இவர்கள் போவார்கள். பாபிலோனில் இவர்கள் பாடுபட வேண்டிய நிலைமை இருந்தது. ரெஸ்டோர்டு ஜெருசலம், ரெஸ்டோர்டு இஸ்ரேல், ரெஸ்டோர்டு பீப்புள் ஆஃப் இஸ்ரேலை பற்றி, ஜியோன் மக்களை பற்றி பேசி கொண்டிருந்த தேவன் மீகா தீர்க்கதரிசி மூலமாக இவர்கள் மறுபடியும் கர்த்தரிடத்தில் வருவார்கள் என்று சொன்னவர் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறார்னா, நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணலனா, நீங்கள் ரிப்பன் பண்ணலனா கண்டிப்பாக பாபிலோன் இருக்குது. பாபிலோனை ஃபேஸ் பண்ண வேண்டும். பாபிலோன் அரக்கன். ஆண்டவர் மாதிரி செகண்ட் டைம் கொடுக்குறவன்ல, அவன் ஒரு சான்ஸ் தான் கொடுப்பான், அழித்து விடுவான். கர்த்தர் கையில் சரண்டர். சியோன் குமாரத்தியை நீ எழுந்து போரடி. நான் உன் கொம்புகளை இரும்பும், உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன். நீ அநேக ஜனங்களை நொறுக்கி போடுவார். அவர்கள் தேடி சேர்த்ததை நீ கர்த்தர்க்கென்று அவருடைய ஆஸ்தியை பூமிக்கெல்லாம் ஆண்டவராக இருக்கிறவர்கள் நினைப்பார். சியோன் குமாரத்தியை எழும்பு, அரைஸ் அண்ட் த்ரஷ். எழுந்து எனக்காக ஊழியம் செய், எழுந்து ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணு. இந்த நேரத்தில் ஆண்டவர் மனசில் பேசுகிறார். நம்மள நிறைய பேர் ஆத்தும ஆதாயம் செய்கிறத விட்டுட்டோம். we are not fighting for revival, we are fighting for survival. ஐயா, சர்ச்சுக்கு போகிறதே எனக்கு பெரிய விஷயம். நான் எங்கே ஒரு ஆளை கூப்பிட்டு வருது? we are fighting for survival. ஆண்டவர் காலில் உள்ள, அப்பா நான் எனக்கு மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்படுறேன், நான் எப்படி ஆண்டவரை இன்னொருத்தரை வாழ வைப்பேன்? இல்லை மகனே, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். இல்லை மகளே, நான் உன்னை பலப்படுத்துகிறேன். சியோன் குமாரத்தி எழும்பு. குறிப்பாய் அருமையாய் பாசத்துக்குரிய அன்பான சகோதரிகளே, நீங்கள் ஏஞ்சி நில்லுங்க. உங்களை போரடி என்று சொல்லுங்கள். எழுந்து போரடி. நீ சோர்ந்து போகாதே. நீ பெண் என்பதனால் அவமதிக்கப்பட்டாயா? நீ எழுந்து போரடி. உன் பலவீனம் உன்னை மேற்கொண்டது என்று கஷ்டப்பட்டாயா? நீ எழுந்து போரடி. அரைஸ். சியோன் குமாரத்தியை எழும்பு. எழுந்து போரடினா எழும்பி ஊழியம் செய்யன்னு அர்த்தம். எழும்பி விவசாயம் பண்ணுங்க நீங்க மீனிங் எடுக்க முடியாது. எழும்பி ஊழியம் செய். அரைஸ். நீ எழும்பு மகளே. உன் கொம்புகள் பலமாயிருக்கிறது என்று கவலைப்படாதே. உன் கொம்புகளை நான் இரும்பாக்குகிறேன். உன் கால் பலவீனமா இருக்கு என்று கவலைப்படாதே. உன் குழம்புகளை வெண்கலமாக்குகிறேன். இந்த பாதத்தை வெண்கலத்தை போல ஆக்குறேன். வெண்கலம் எவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல? கொம்பு எவ்வளவு இரும்பா இருந்தா அப்படி ஸ்ட்ராங் நான் ஆக்குகிறேன். நீ பயப்படாத. உன் பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாது. நீ பிரச்சனையை மேற்கொள்வா. விசுவாசத்தோடு சொல்லுங்க, நான் என் பிரச்சனையை மேற்கொள்வேன். என் பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது. விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். எந்த அளவுக்கு பலப்படுத்துகிறார்? என் கொம்புகளை இரும்பாக்குகிறார், என் குழம்புகளை வெண்பலமாக்குகிறார். எனக்கு விரோதமாக எழும்புகிற யுத்தத்தில் நான் நொறுங்கி போக மாட்டேன், நொறுக்கி போடுவேன் சாத்தானை.
கர்த்தருக்கு என்ன சேர்ப்பேன். ஆஸ்தி என்பது பணம் இல்லைங்க, மக்கள் தான். ஆண்டவர் நம்ம ஏன் 10,000 ரூபாய் காணிக்க போடலன்னு கேட்க மாட்டார். ஏன் ஒரு ஆத்மாவை ஆண்டவர்கிட்ட சேர்க்கலன்னு தான் சொல்லுவார். வாங்க நம்ம கர்த்தருக்கு எடுப்போம். உந்தன் பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசனத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசனத்தால் கூடுமே, உங்க பிரசனத்தால் கூடுமே. யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறேன். யெகோவா ஓசேனு என்னை மீண்டும் கட்டுகிறேன். யெகோவா சபையோர் என்னை ஆளுகை செய்கிறேன். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டிரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை, என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த மீகா 4ஆம் அதிகாரம் மூலமாக இஸ்ரவேலை எப்படி நீர் சீரமைக்க போகிறீர் என்கிறத குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டோம். இப்பொழுதும் இந்த நேரத்தில் எங்களோடு கூட பேசுவீராக, எங்களை உயிர்ப்பிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக. உடைய கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு இருக்கும் எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். மீகா இந்த தீர்க்க தரிசனத்தை எந்த காலகட்டத்தில் சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது, எசேக்கியா ராஜாவுடைய காலகட்டத்தில் அவர் சொல்லுகிறார். சமாரியாவா இருக்கட்டும், எருசலேமா இருக்கட்டும், 2 ராஜ்யங்களுமே ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை தான் அவர்கள் செய்தார்கள். கர்த்தருடைய பார்வையில பொல்லாங்கான காரியங்களை செய்தார்கள். கர்த்தரையே விட்டு அவர்கள் பாகால்களுக்கு பின்னால் சென்றார்கள். அதனால் தேவன் அவர்களை அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அடிமைத்தனத்திற்கு ஒப்பு கொடுத்த தேவன் அப்படியே அவங்களை விட்டுவிடவில்லை, மறுபடியும் அவர்களை கூட்டி சேர்ப்பேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். இதுதான் ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருக்கிறார், ஆண்டவர் எவ்வளவு கிருபை உள்ளவராக இருக்கிறார், ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவராக இருக்கிறார் என்கிறத குறித்து சொல்லுகிறது. கர்த்தர் தாம் சொன்னபடியே 70 வருஷங்கள் கழித்து மறுபடியும் இஸ்ரவேலை தன்னுடைய இடத்துல அவர் ஸ்தாபித்தார்.
ஒரு தேசமாக இஸ்ரவேல் தேசத்தை அவர் நிறுவினார். இப்பொழுதும் இந்த நேரத்தில் நாம் எப்பேற்பட்ட பாதைகளின் வழியாக சென்று கொண்டிருந்தாலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை மறுசீரமைக்க முடியும் என்று விசுவாசியுங்கள். ஒன்றுமே முடியாது, இந்த ஜனங்கள் அவ்வளவுதான், அடிமைத்தனத்திற்கு சென்று விட்டார்கள், இவர்களை கூட்டி சேர்க்க முடியாது, இதெல்லாம் பாசிபிளே இல்லை என்று நினைக்கிற வேளையில இஸ்ரவேலை ஆண்டவர் ஒரு தேசமாக மறுபடியும் ஸ்தாபித்தாரே, நம்மையும் நம்முடைய ஸ்தானத்தில் ஸ்தாபிப்பார். இப்பொழுதும் நம்ம ஆண்டவர் பக்கமாக திரும்ப போகிறோம். இந்த 1ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தது போல எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள் என்று சொல்லுகிறது. இன்றைக்கு காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற மகனே மகளே, ஆன்லைன்ல ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற மகனே மகளே, லெட்ஸ் லீவ் அவர் ஸ்டபர்னஸ். நமக்குள்ள இருக்கிற முரட்டாட்டத்தை, நமக்குள்ள இருக்கிற கீழ்ப்படியாமைய, நமக்குள்ள இருக்கிற அந்த பிடிவாதத்தை விட்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு வரலாமா? ஆண்டவரை தரிசிக்க ஓடி வரலாமா? நான் விட்டுடுறேன்ப்பா, என்னுடைய சுயத்தை விட்டு விடுகிறேன், எல்லாவற்றையும் விட்டு உம்முடைய சமூகத்திற்கு நான் ஓடி வந்திருக்கிறேன் அப்பா. தேவனாகிய கர்த்தரே, என் சூழ்நிலையை நீர் மாற்றுவீராக. என்னுடைய சூழ்நிலையை நீங்க மாற்றுங்கப்பா. லெட்ஸ் ரிட்டர்ன் டு காட். நம்ம ஆண்டவருடைய சபைக்கு மறுபடியும் திரும்பி வருவோம். ஆண்டவருடைய ஊழியத்திற்கு மறுபடியும் திரும்பி வருவோம். ஆண்டவரை அவருடைய ஸ்தானத்துல நம்ம நிறுத்துவோம். இஸ்ரவேல் மக்கள் எப்படி அவர்களுடைய கூக்குரலை ஆண்டவருக்கு நேராக அவர் திருப்பினார்கள். they repented. அவங்க மனம் திரும்பி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டாங்க. ஆண்டவர் அவர்களை அவருடைய ஸ்தானத்துல நிறுத்தியது போல நாமும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிற நேரம் இது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா? நம்முடைய சத்தத்தை உயர்த்தி மன்னிப்பு கேட்கலாம். அவருடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, அப்படியே பரத்துக்கு விரோதமாக நாம் செய்த காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நம்ம ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். அவருடைய பாதத்துல நம்ம காத்திருப்போம். உஷதர பலதி ஆந்தனர பாக்கர பலவதர பலதி அஷபல பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நிச்சயம் யுத்தம் காண்பேன். அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? உந்தன் பிரசன்னத்தில் அவர் நம்மை ஆளுகை செய்யும்படிக்கு விட்டு கொடுக்கலாமா? அமர்ந்திருந்து நம்முடைய பலவீனத்துல அவருடைய பலன் வரப்போகிறது. காண்பேன். நம்ம நம்மளுடைய இறுக்கமா பிடித்து கொள்ள வேண்டாம். பலத்தினால் Let's leave our stubbornness. ஆகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது. என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உங்கள் பிரசன்னத்தால் கூடுமே. யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேனோ என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். உங்கள் பிரசல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லை. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீர். ஓரிலதியாந்தனர பாஷவதர பலதியாக்கர பலபதர பலபா ஓரி பலதியாந்தனர பலபதர பலபாக்கர பல. சத்தத்தை உயர்த்துவோமா?
ஓ ஷதரபலதியாந்தனரபாக்கரபலபதரப. தேவனிடத்திற்கு திரும்பலாமா? ஓ ரிபலதியாந்தனரபா ஷதரபலதியாக்கரபலபதரபலபதரபியா. ஓ ரிபலதியாந்தனரபாக்கரபலபதரபியாக்கரபலபதரபலபா ஷபரபலபா. ஆண்டவருடைய பர்வதத்துக்கு நேராக நம்ம திரும்பலாமா? ஷதரதியாந்தனரபாக்கரபலபதரபலதியா. ஓ ரிபலபாக்கரபலபதரபலதியாந்தனரபாக்கரபலபதரபா. ஓ ரிபலதியாந்தனரபா ஷபரபலபரபா. தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்க அதோடு அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் தேவன் நமக்கு உண்டாக்க போகிறார். இந்த சோதனை உன்னையும் உன்னுடைய ஆண்டவரையும் பிரிக்க போகிறது இல்லை. இந்த சோதனையை தாண்டி நாம் கர்த்தரை பின்பற்ற போகிறோம். இந்த பிரச்சனையை தாண்டி நாம் கர்த்தரை பின்பற்ற போகிறோம். இந்த பலவீனத்தை தாண்டி நாம் கர்த்தரை பின்பற்ற போகிறோம். நம்முடைய கண்கள் அனைத்தும் அவரையே நோக்கட்டும். நம்முடைய நினைவுகள் அனைத்தையும் அவர் பக்கமாக திருப்புவோம். நம்முடைய இருதய அனைத்தையும் நம்முடைய ஆத்துமா அனைத்தையும் அவர் பக்கமாக திருப்புவோம். நிச்சயமாக கர்த்தர் கடைசி நாளில் நம்மை அந்த 1000 வருட அரசாட்சியில அவரோடு கூட சேர்த்து கொள்வார். நாம் அவரோடு கூட யுகா யுகமாக ஆளுகை செய்வோம். நாம் அவரோடு கூட யுகா யுகமாக ஆளுகை செய்வோம். நாம் அவரோடு கூட என்றென்றுமாக ஆளுகை செய்வோம். இன்றைக்கு நாம் அவர் பக்கமாக திரும்புவோம். அவரை முன்னிலைப்படுத்துவோம். அவருடைய இடத்தை அவருக்கென்று கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.